ஹாய்ங்க, நான் பிரியா. நம்ம இன்றைக்கி மன்னார்கேட்டா ஜூ போன பார்ட் 2 வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஏன்னா நாங்களுமே ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? இந்த மாதிரி நம்ம பொலேரோ தாங்க புக் பண்ணியிருந்தோம். எல்லா வண்டியுமே ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளே போனோன்னே கிளாஸை வந்து ஓப்பன்லாம் பண்ண முடியாதுங்க. ஃபுல்லாக கவராக இருக்கும். அதுக்கு வெளியுமே க்ரில்லில் கவராக இருக்கும். ஏன்னா அனிமல்ஸ்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் நம்ம சேஃப்டியாக தான் கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. 7 பேர் உட்காந்துக்கலாங்க. நாங்கள் 5 மெம்பர்ஸ் தான் போயிருந்தோம். அதனால் ஒரு ஜீப் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போகும்போதேங்க ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரோட் போட்டு நம்மளுக்காக டூரிஸ்ட் வந்தால் பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கங்க. நல்ல பிளேஸுங்க. குழந்தைங்களுக்கு லீவ் விட்டால் நீங்களும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. கிளைமேட்டும் சூப்பராக இருந்ததுக்கு. அனிமல்ஸ் வந்து மழை பெஞ்சா 1-2 தான் வெளியே இருக்குங்க, மீதியெல்லாம் உள்ளுக்குள்ளே போயிருக்கோம். உங்கள் லக் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்கங்க. உள்ளுக்குள்ளே போகும்போதேங்க ரைட் சைடில் ஒரு மான் கூட்டமே நின்றுட்டு இருந்தது. அதுக்கு சாப்பாடு வந்து இப்போ இந்த பக்கம் போட்டு வச்சுருப்பாங்க போலங்க. அதனால் எப்பவுமே வந்து இங்கே சாப்பிடும். ஏன்னா டூரிஸ்ட் வந்தால் பார்க்கணுங்கிறதுக்காகவே முன்னாடியே சாப்பாடு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் எப்போவுமே இங்கே வந்து தான் சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்கங்க. இதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் ஆனோனையுமே லெஃப்ட் சைட்லேயும் மான் கூட்டம். லெஃப்ட் சைட்லேயும் இதே மாதிரி மானெல்லாம் வந்து சாப்பிட்டு இருந்ததுங்க. இந்த மானோட கொம்பு பாருங்கள் எவ்வளோ பெரிய கொம்புன்னு. இதுதான் கொஞ்சம் இருக்கிறதுலே பெரிய மான் போலங்க. அப்புறம் நிறையா மானும் குட்டி குட்டியாக இருக்குதுங்க. இப்போ தான் குட்டி கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்குது போல். புள்ளி மானில் பார்க்க அழகாக இருந்ததுங்க. ஏன்னா ஜோஷ்னி லக்ஷிதாலாம் இப்போ தானேங்க ஃபஸ்ட் டைம் மான் அப்படின்னா என்னென்னு பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு இது பார்த்தோன்னையும் இது என்னன்னு தெரில, மாடு மாதிரி இருக்குது, ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருந்தாங்க. இதுக்கு பேர் மான் அப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருந்தோம். நிறையா இருக்குங்க. நிறைய இதில் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நிறையா இருந்தது. கூட்டமாக இருந்தது. மானெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பாத்தியா மானெல்லாம் எப்படி சாப்பிடுதுன்னு? பத்தியான பிளான் பண்ணி இங்க சைடு உட்கார்ந்துட்டேன். இப்பதான் நான் இது பண்ணியிருக்கிறேன். இத்தனை நேரம் சும்மா ரொம்ப கிட்டையே இருந்ததுங்க மானெல்லாம். அதுங்களும் பயப்படவெல்லாம் இல்லை. எல்லா அனிமல்ஸுமே வந்து பயப்படாதுங்களாமாங்க. ஏன்னா டெய்லி கார் வந்து போயிட்டு வந்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு பழகி இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாங்க நமக்கு. அது வந்து இயற்கையான ஒரு பெரிய கிளைமேட்டோடு இப்படி பார்க்கும்போதுங்க இந்த சீனரிஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி தான் தீனி போட்டு வச்சுருப்பாங்களாமாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆகி போகும்போது இன்னொரு கேட் வருங்க. அந்த மாதிரி கேட் ஓப்பன் பண்ணால் தான் அடுத்த அனிமல்ஸ்க்கு உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். இப்படி நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆனோனையுமே ரைட் சைடில் ஒரு எலிஃபெண்ட்டுங்க. இந்த எலிஃபெண்ட்டுக்கு மணியெல்லாம் கட்டி விட்டுருந்தாங்கங்க. பார்க்க அழகாக இருந்தது. ஒரு வேளை இவங்க வளர்த்துவாங்க போலங்க உள்ளுக்குள்ளேயே. இதுக்கு நேமெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்கங்க. பார்த்து அந்த அனிமல்ஸ் பயப்படுறதோ நம்மளை அட்டாக் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நேச்சுரலாக இருக்குது. பாருங்கள், ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். நாங்களும் கூட பயந்துட்டோம், இறந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் மூச்சு வருது பாரு, எவ்வளோ பெரிய வயிறு அப்படின்னு சொன்னாள் அக்ஷிதா. அதுக்கப்புறம் தான் ஆமாம் இது தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கம்பியெல்லாம் கட்டி இந்த யானைக்குன்னே ஒரு கூட்டம் மாதிரி பக்கத்துலேயே ஏரி தண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதுக்கு வந்து இதுக்கு வெளியெல்லாம் வராதுங்களாமாங்க. நைட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோன்னையும் நைட் வந்து கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கோம். அதுகளுக்கு தெரியும், தொட்டால் ஷாக் அடிச்சிடும், வெளியே வரக்கூடாது அப்படின்னு அதுகளுக்கு தெரியும். அதனால் எப்போவுமே வெளியே வராது, இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அந்த கம்பி ஃபுல்லாக லைன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லாகவே இப்போவுமே கரண்ட் பாஸ் ஆகிட்டு தான் இருக்குங்களாமாங்க. அதனால் அந்த யானைங்களுக்கு தெரிஞ்சதுனால அது வெளியே வராமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய குட்டி யானையெல்லாம் பக்கத்தில் இருந்ததுங்க. ஒரு 2 யானைக்கு நடுவில் ஒரு குட்டி யானை பார்த்தா ஃபஸ்ட்டு தெரியல, அப்புறம் நல்லா பார்த்தா தான் தெரியுது ஒளிஞ்சிருக்குது. அதில் 2 யானை வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சண்டை கட்டிகிட்டு இருந்ததுங்க. பார்க்குறீங்களா, தெரியுதா? ஒரு குட்டி யானை தான். அந்த 2 குட்டி யானைக்குள்ளேயும் சண்டை. ஆனால் எதுக்கு சண்டை போடுதுன்னு தெரியல. நல்லா அடுத்த கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இந்த கேட்டுக்குள்ளே வந்து கரடி இருக்குதுன்னு சொன்னாங்கங்க.
கரடி அப்படின்னோடனையும் லக்ஷிதாவும் ஜோஷ்னியும் அம்மா கரடி அம்மா எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ரோட்டில் கிராஸ் பண்ணி போகுதுங்க. அதோட கூட்டத்தீவே ரோட்டை கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. முன்னால் போன ஜீப்ஸ் எல்லாமே நின்று பார்த்துட்ருக்காங்க. நமக்கு அவ்வளோ கிளியராக தெரியல. அவங்க கருப்பு கலரில் கூட்டமாக போகுது பார்த்திங்களா, ஏகப்பட்டது இருக்குதுங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, சேஃப்டி இல்லை, எப்படி இந்த கேட் ஓப்பன் பண்ணுறவங்களாம் உள்ளே இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவங்களுக்கு கேட்குறது புரியல கன்னடம் அப்படிங்கிறதுனால. என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் ஏதாவது சேஃப்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பயமாக இருக்குதுங்க, பாவமாக இருக்குது அவங்களையெல்லாம் பார்த்தா. உட்காண்ட்ருக்கு பார்த்திங்களா, 2 கரடி இருக்குதுங்க. கரெக்டாக கிளியராக தெரில, ஏன்னா இந்த கிரில்லெல்லாம் போட்டிருக்கிறனால நமக்கு கிளியராக வீடியோவே எடுக்க முடியலைங்க. இதே பஸ்ஸாக இருந்ததுன்னா கிரில் இல்லைங்க, ஏன்னா ஹைட்டாக இருக்கிறனால சேஃப்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிரில் போடலை. பஸ்ஸாக இருந்ததுன்னா நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு கேட் ஓப்பன் ஆனோன்னீங்க. இந்த கேட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தர் பார்த்திங்களா எப்படி ஓப்பன் பண்ணுறாருன்னு. அவங்க எப்படிங்க ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு சேஃப்டியே இல்லை பார்த்திங்களா. அங்கே அந்த பக்கம் கரடி இருக்குது, இந்த பக்கம் சிங்கம் புலியெல்லாம் இருக்குங்க. புலி ரோட்டு மேலேயே இருக்குங்க. அது இவங்களை அட்டாக் பண்ணிடாதா, ஒரு எப்படி சேஃப்டி இல்லாமல் இருக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் ஒரு வேளை சேஃப்டி இருக்கோ, அது என்ன மாதிரி சேஃப்டின்னு நமக்கு தெரியல. அவங்களும் பயம் இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள். இந்த ஒரு புலிகளை மட்டும்தாங்க இந்த மாதிரி கம்பியெல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட சிறுத்தை இருந்தது உள்ளுக்குள்ளே. வாலே நம்மளோட காவாசி இருக்க மாட்டிருக்குதுங்க. அப்போ முழு புலி எவ்வளோ பெருசு இருக்கும். ஜாலியாக பாருங்கள், 2 புலியும் பாறை மேலே படுத்துட்டு நம்மளை அப்படியே பார்க்குது. நானும் லட்சிதாவை வாடா டேய் பாடுறா அப்படின்னு கூப்பிட்றோம். அது அப்படியே உட்காந்துட்டு இருக்குங்க. ஜாலியாக இருக்குங்க. இதுவங்களும் இதோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்கவுங்க இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சிங்கங்க, இது பெண் சிங்கம். இந்த சிங்கம் பசியில் அழமோதுதுங்க அங்கேயும் இங்கேயும். ஏன்னா அதுக்கு ஃபீடிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் ஃபீட் பண்ணுவாங்களாமாங்க. அந்த இடத்த பார்த்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அழமோதுது. யாராவது பக்கத்தில் கிடச்சாங்கன்னா முடிஞ்சாங்கங்க. அந்த மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த கிச்சனை பார்த்துக்கிட்டே நடந்துட்டுருக்கு. அப்புறம் கரெக்டாக சிங்கம் மாட்டிடுச்சுங்க. நம்ம ரோட்டு மேலேயே முன்னாடியே சிங்கம், 2 சிங்கம். ஒன்று பெண் சிங்கம், இன்னொன்று ஆண் சிங்கங்க. 2 விளையாடிட்டு நம்மளை கிராஸ் பண்ணி போகுதுங்க. கட்டிகிட்டே போகுது. அந்த கர்ஜிக்கும் சிங்கம் அப்படின்னா கர்ஜிக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கர்ஜிக்கும் சவுண்டையும் நாங்கள் காதில் கேட்டுட்டோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சிங்கம்லாம் நம்ம டிஸ்கவரி அந்த மாதிரி சேனலில் தான் பார்ப்போம். இவ்வளோ நியரஸ்ட்டாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. அது எப்படி போகுது பாருங்கள், அதோட மூஞ்சியை பார்த்தாலே அவ்வளோ பெரிய மூஞ்சிங்க, கத்திட்டே போகுது. இதை பார்த்துட்டுங்க அடுத்தது கொஞ்சம் தூரம் தான் மூவ் ஆனோம். வண்டி கரெக்டாக டிரைவர் கண்டுபிடிச்சிட்டாருங்க, புள்ளி அங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. அதை மடக்கி அந்த பக்கம் ஒருத்தர் பஸ்ஸில் நிறுத்தினார். நாங்கள் இந்த பக்கம் இருந்து கிராஸ் ஆகி அந்த புள்ளியை மடக்கிட்டாங்க, கிராஸ் ஆக விடாமல். அது பக்கத்தில் ரொம்ப நியரஸ்ட்டாக இருந்ததுங்க. அது பார்க்க அப்படியே அவ்வளோ பெரிய உருவம். நம்மளாம் சொல்கிறோம் சும்மா புள்ளி தானே என்ன பண்ணிடும்னு சொல்லிட்டு. அதோட கால் மட்டும் நம்மளோட மூஞ்சி சைஸ் இருக்குங்க. அந்த காலையவோ கையவோ வச்சு நம்மளை அடித்தா நம்ம தலையில் காணாமல் போயிருங்க, அவ்வளோ பெருசு இருக்குது. அதோட வாயும் உடம்பையும் பார்த்து பயமாக இருந்ததுங்க. அது எப்படி நடந்து வருது பாருங்கள். டிரைவரும் அதுக்கு தகுந்த மாதிரியே பின்னாடி ரிவர்ஸ் வராரு. அது பயப்படாமையே வருதுங்க. எல்லா காரும் பஸ்ஸும் அங்கேயே நின்றுச்சு இதை பார்க்குறதுக்கு. இருக்கிறதுலே ஹைலைட் ஆனது இது மட்டும்தாங்க. நம்ம என்ன தான் சீல்டான வண்டிக்குள்ளே உட்காந்துருந்தாலுங்க நமக்கு கொலை நடுங்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பயம். கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சுங்க. கத்துறோம், புலி பக்கத்தில் வரப்போகுதுன்னு. நாம் சத்தம் போடுறது அதுக்கு வெளியே கேட்டிருக்காதுங்க. அதுவும் அப்படியே பின்னாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது வெள்ளை புள்ளிங்க, இதுவுமே ரோட்டு மேலே தாங்க படுத்துருந்தது. இது எல்லாமே கொஞ்சம் கூண்டுக்குள்ளேருந்து பாதி வெளியும் விட்டுருக்காங்க, பாதி உள்ளுக்குள்ளே அடைச்சும் விட்டுருக்காங்க. இது பார்க்குறதுக்காகவே வெளியே விட்டுருப்பாங்க போலேங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்த லீவில் கண்டிப்பாக நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா மன்னார்கட்டா ஜூ போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.